Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த சீரீஸ் ஆஃப் டுட்டோரியல்ஸ்ல நம்ம பிகினர்ஸ் டு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு தேவையான எல்லா டாபிக்ஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்லோட் பண்ண போறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய கெரியரை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பர்டிகுலராக எஸ்இஓலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த சீரீஸ் ஆஃப் டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கோர்ஸ் மாடியூலில் நான் ஒரு பேசிக் எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ்க்கு தேவையான எல்லா டாபிக்ஸுமே நான் கவர் பண்ணி தான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்பர்ட் பொசிஷன்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போறேன். ஸோ எக்ஸ்பர்ட் பொசிஷன்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு ஒரு ஏஜென்சிலையோ இல்லைனா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிஷியலாக நம்ம எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸ்க்கு தேவையான டாபிக்ஸை மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ணுற எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாவே போதும். ஈஸியாக உங்களால் எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸ்க்கான இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டு அந்த ஜாபை உங்களுது ஆக்கிக்க முடியும். ஸோ இன்னொரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். இதில் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் SEO? ஸோ SEOவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அடுத்து, இட்ஸ் அ ப்ராசஸ் டு ஆப்டிமைஸ் யுவர் வெப்சைட் கண்டென்ட் டு கெட் நேச்சுரல் ஆர் ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் ஃபார் த யூசர் சர்ச் கொரி. எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு வெப்சைட் கொடுக்குறாங்க, அந்த வெப்சைட்டை நீங்கள் சர்ச் இன்ஜினுக்கு தகுந்த மாதிரி எல்லா மாடிஃபிகேஷனும் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஆர்கானிக்காக உங்களுடைய வெப்சைட் வந்து சர்ச் இன்ஜினில் அப்பியர் ஆகும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இந்த SEO. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் சென்னை அப்படின்னு நான் தேடுறேன் அப்படின்னா அதுதான் என்னோட சர்ச் கொரி. ஸோ அந்த கொரிக்கு ரிலேட்டடான வெப்சைட் எதுவோ அதை நம்மளுக்கு சர்ச் இன்ஜின் வந்து ஷோ பண்ணும். அப்படி சர்ச் இன்ஜின் உங்களோட வெப்சைட்டை ஷோ பண்ணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம SEOவில் இருக்கிற எல்லா பேட்டர்ன்ஸும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அப்புறம் SEOவில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய வெப்சைட்டுக்கான ரேங்கிங்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்புறம் இந்த SEO நம்ம பண்ணுறதுனால நம்மளோட வெப்சைட்டுக்கு ஆர்கானிக் டிராஃபிக்ஸை வந்து நம்ம கெயின் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் SEO எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த ஆர்கானிக் வேர்ட் அப்படின்றத நீங்கள் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ஆர்கானிக் மட்டும்தான் உங்களுடைய மெயின் இன்டென்ஷனு. ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக்காக SEO அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அடுத்து, சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ சர்ச் இன்ஜின் பெர்ஃபார்ம் செவரல் ஆக்டிவிட்டீஸ் இன் ஆர்டர் டு டெலிவர் சர்ச் ரிசல்ட்ஸ். ஸோ இங்கே 5 மெத்தட் வந்து எல்லா சர்ச் இன்ஜினுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா க்ரோலிங், இண்டெக்ஸிங், ப்ராசஸிங், அப்புறம் கால்குலேட்டிங் ரெலவென்சி, அதுக்கப்புறம் ரிட்ரைவிங் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த 5 மெத்தடை வச்சு தான் உங்களோட வெப்சைட்டை வந்து சர்ச் இன்ஜினில் எந்த பொசிஷனில் காட்டணும் அப்படின்றதவே டிசைட் பண்ணுவாங்க சர்ச் இன்ஜின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோலிங். ஸோ க்ரோலிங்கில் சர்ச் இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே அவங்களுடைய டேட்டா சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் உங்களோட வெப்சைட்டில் எத்தனை பேஜ் இருக்குது, எத்தனை இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எந்தெந்த பேஜில் நீங்கள் லிங்கிங் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ இது எல்லாமே க்ரோல் ஆகும். க்ரோலர் அப்படின்னா பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பாட் இருக்கு, பிங் பாட் இருக்கு, யாகு பாட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா சர்ச் இன்ஜினுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு பாட் வச்சிருப்பாங்க. ஸோ அதை உங்களோட வெப்சைட்ல ரன் பண்ண விடுவாங்க. ஸோ அந்த பாட் வந்து உங்களோட வெப்சைட்டை கம்ப்ளீட்டா க்ரோல் பண்ணி எந்தெந்த பேஜ் எந்தெந்த கீவேர்டுக்கு ரெலவெண்டா இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டாவை வந்து கேப்சர் பண்ணி டேட்டா சர்வர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அடுத்து இண்டெக்ஸிங். ஸோ ஒன்ஸ் உங்களோட வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக க்ரோல் பண்ணிட்டு எந்தெந்த கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி கண்டென்ட் எழுதிருக்கீங்க, இது எல்லாமே ரெலவென்ஸை செக் பண்ணிட்டு உங்களுக்கு சர்ச் இன்ஜினில் ஒரு பொசிஷனை வந்து கொடுப்பாங்க. அதோட பேர் தான் இண்டெக்ஸிங். எக்ஸாம்பிளுக்கு கூகுளில் உங்களுடைய பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட பிரைமரி கீவேர்டை நீங்கள் தேடும் போது உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து சர்ச் இன்ஜினில் அப்பியர் ஆகும். அடுத்து ப்ராசஸிங். ஸோ இந்த ப்ராசஸிங் ஸ்டேஜில் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி க்ரோலர் உங்களுடைய வெப்சைட்டை க்ரோல் பண்ணி அதில் இருக்கிற டேட்டா எல்லாமே இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு யூசர் வந்து அவங்களுடைய கொரியை வந்து சர்ச் இன்ஜினில் தேடுறாங்க அப்படின்னா அப்போ இண்டெக்ஸ் ஆன உங்களுடைய பேஜை வந்து எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க. ஸோ அதுதான் ப்ராசஸிங். அடுத்து கால்குலேட்டிங் ரெலவென்சி. ஸோ இங்கே சர்ச் இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் வந்து ஒரு சர்ச் பிரேஸை வந்து சர்ச் இன்ஜினில் தேடுறாங்க. அந்த சர்ச் பிரேஸ்க்கு ரிலேட்டடான கண்டென்ட் எந்தெந்த வெப்சைட்ல இருக்கு அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க. அதுல பெஸ்டான கண்டென்ட் எந்த வெப்சைட் இருக்கோ அதை டாப்ல எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க. ஸோ யூசரோட சர்ச் கொரிக்கு ரிலேட்டடா இருந்தா மட்டும்தான் சர்ச் இன்ஜின்ல வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து காட்டுவாங்க. அடுத்து ரிட்ரைவிங் ரிசல்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் ரிலவென்சி செக் பண்ண அந்த ரிசல்ட்ஸை வச்சு தான் சர்ச் ரிசல்ட் பேஜ்ல ஒவ்வொரு வெப்சைட்டுக்கான பொசிஷன்ஸுமே சர்ச் இன்ஜின் வந்து அலோகேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் 1 to 100 வரைக்கும் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேசிக்கா ஒரு சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்க அப்படின்னா எல்லா சர்ச் இன்ஜினுக்குமே அப்ளிகபிள் தான். அடுத்து எப்படி SEO ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எல்லா சர்ச் இன்ஜினுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஓன் அல்காரிதம் வந்து வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க கூகுள் எடுத்துக்கிட்டா கூட அதுல நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கூகுள் அப்டேட்ஸை பத்தி எல்லாமே நாம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ இந்த அல்காரிதம் தான் உங்களோட வெப்சைட்டை எந்தெந்த கீவேர்டுக்கு எந்தெந்த பொசிஷன்ல வைக்கணும் அப்படின்றதவே டிசைட் பண்ணும். ஸோ SEO பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று பாத்தீங்க அப்படின்னா
உங்களுடைய வெப்சைட்டோட கண்டென்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய வெப்சைட்டோட பேஜ் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் லிங்க்ஸ். ஸோ எல்லா சர்ச் இன்ஜினோட அல்காரிதமே இந்த 3 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான பொசிஷன்ஸை அலோகேட் பண்றாங்க. ஸோ கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்ல நீங்க யூஸ் பண்ணிருக்கிற எல்லா கண்டென்ட்மே யூனிக்கா இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பிரைமரி கீவேர்டுக்கு ரிலவெண்டா இருக்கணும். ஸோ எப்படி ஒரு யூசர் சர்ச் இன்ஜின்ல தேடுவாங்களோ அதே மாதிரியான ஒரு சர்ச் பேட்டர்னை தான் நீங்க உங்களுடைய கண்டென்ட்ல யூஸ் பண்ணிருக்கணும். அடுத்து பேஜோட ஸ்ட்ரக்சர். ஸோ இங்க நாம ஒரு வெப்சைட்ல ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்ல எந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கணும், எந்த மாதிரி டைட்டில்ஸ் இருக்கணும், எந்த மாதிரி யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அப்புறம் மெட்டா டேக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கொடுத்துருக்கணும். ஸோ இது எல்லாமே நாம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை பத்தி எல்லாமே நம்ம டீடைல்டா அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்க போறோம். அடுத்து லிங்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க வெப்சைட் விட்டு வேற வெப்சைட்ல இருந்தெல்லாம் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து நீங்க டிராஃபிக்கை கெயின் பண்ண முடியும். ஸோ அதோட பேர் பாத்தீங்க அப்படின்னா பேக் லிங்க்ஸ். ஸோ பேக் லிங்க்ஸ் பண்றதுனால என்ன ஒரு பெனிஃபிட் நம்மளோட வெப்சைட் கிடைக்கும் அப்படின்னா சர்ச் என்ஜின் வந்து நம்மளோட வெப்சைட் வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய வெப்சைட்ல உங்களோட வெப்சைட்டை பத்தி பேசியிருக்காங்க, ஸோ நிறைய இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால எக்ஸாம்பிளுக்கு நீங்க சோஷியல் மீடியாஸ்ல நீங்க உங்களோட வெப்சைட்டை ப்ரோமோட் பண்றீங்க அப்படின்னா அங்கிருந்து உங்களுக்கு ஒரு சோஷியல் சிக்னல் கிடைக்கும். ஸோ அந்த சிக்னல்ஸ் எல்லாமே சர்ச் என்ஜின் வந்து ஒரு ரேங்கிங் ஃபேக்டரா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இங்க நம்ம மெயினா பண்ண வேண்டியது சர்ச் என்ஜின் தந்திருக்கிற அல்காரிதம்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளோட வெப்சைட்டை கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அதுல இருக்கிற கண்டென்ட்டை எழுதுறதா இருக்கட்டும், நம்மளோட வெப்சைட்கான பேக்லிங்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய SEO ஒர்க்ஸ் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து சர்ச் என்ஜின் ரேங்கிங் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு யூசர் சர்ச் என்ஜின்ல வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனை தேடுறாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ரிலேட்டடான வெப்சைட்ஸ் வந்து நிறைய இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் சென்னை அப்படின்னு தேடுறேன் அப்படின்னா அந்த சர்ச் கொரிக்கு நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சர்ச் என்ஜின் க்ரோல் பண்ணிட்டு அவங்களுடைய டேட்டா பேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எப்பெல்லாம் அந்த கொரி வந்து சர்ச் என்ஜின்ல ஹிட் ஆகுதோ அப்ப அவங்க ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாவை வந்து இங்க ஷோ பண்ணுவாங்க. ஒன்ஸ் சர்ச் கொரிக்கான ரிசல்ட்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் நாம பேஜ் ரேங்கிங்கை வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ பேசிக்கா கூகுளை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச் கொரி சர்ச் என்ஜின்ல ஹிட் ஆச்சு அப்படின்னா அவங்க 100 ரிசல்ட்ஸ் வந்து காட்டுவாங்க. ஸோ ஒவ்வொரு பேஜ்லயுமே 10 ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் வந்து காட்டுவாங்க. டாப் பொசிஷன்ல பெய்ட் ஆட்ஸ் இருக்கும், அதே மாதிரி பாட்டம்ல பெய்ட் ஆட்ஸ் இருக்கும். ஸோ நடுவில் இருக்கிற 10 பேஜ் ரேங்கிங் பாத்தீங்க அப்படின்னா அது ஆர்கானிக்கான ஒரு ரிசல்ட்ஸ் தான். ஸோ இந்த ரிசல்ட் பேஜ்ல உங்களுடைய வெப்சைட் வந்து டாப் பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க நம்பர் 1 பொசிஷன்ல கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் SEO அப்படின்னா என்ன, அப்புறம் சர்ச் என்ஜின் அப்படின்னா என்ன, அப்புறம் சர்ச் ரேங்கிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்பதான் நான் அடுத்த போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.